அகிலங்களையும் அதில் உள்ளவற்றையும் படைத்து பாதுகாக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாவை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கிறேன். அகிலங்களுக்கு அருட்கொடையாக வந்த நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலாமும் ஸலவாத்தும் உண்டாகட்டுமாக. மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபையின்கள் மீதும் தபா தாபையின்கள் மீதும் அல்லாவின் அருளும் நபியின் ரஹ்மத்தும் உண்டாகட்டுமாக. குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாவின் அருளும் நபிமார்களின் பரக்கத்தும் உண்டாகட்டுமாக என்று துவா செய்து என் பேச்சை ஆரம்பம் செய்கிறேன். அனைவரும் சேர்ந்து ஒரு முறை ஸலவாத் ஓதுவோம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ், வஅலா ஆலிக வஸ்ஹாபிக யா நூரல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மெஹ்ராஜ் பற்றிய முக்கிய நோக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெஹ்ராஜ் போய் பார்த்த கேட்ட உணர்ந்த இதெல்லாம் மோஸ்ட்லி மறைக்கக்கூடியது. அதுலேயும் சிலது உம்மத்துக்காக ஹதீஸும் மாத்திர குரான் எடுத்து பேசப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெஹ்ராஜுக்கு போய் தான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பூமியில இருந்துட்டே சொர்க்கத்தை பார்த்துருக்காங்க, நெருங்கியும் போயிருக்காங்க. புகாரி ஷரீஃப்ல வருது, ரசூல்லா தொழுதுட்டு இருந்த நிலையில சொர்க்கத்தை பார்த்து நெருங்கி போய் ஒரு கிளையை எடுத்து பட்டியும் வச்சிருக்காங்க. நரகத்தை பார்த்து பின்னாடி வந்திருக்காங்க. இன்னும் ரசூல்லா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நரகத்தை பத்தி நான் நரகத்துல மிகுதமா பெண்களை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் இங்க இருந்து என்னோட ஹவுஸல் கௌசரை பார்க்கிறேன். புவி பொக்கிஷங்களோட சாவி, அதாவது இந்த பூமியோட எல்லா பொக்கிஷங்களோட சாவியும் ரசூலுல்லாஹ்ட்ட தான் தரப்பட்டிருக்கு. இது போன்ற பல விஷயங்கள் புகாரி ஷரீஃப் 2ஆம் பாகத்துல வருது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ரசூலுல்லா நபிமா சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, சஹாபாக்களே நான் பார்க்கறதே நீங்க பார்க்குறீங்களா இப்ப கேட்குறாங்க. இப்போ பொதுவா நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா ரசூலுல்லா பார்க்கறது நம்மளால பார்க்க முடியாது, ரசூலுல்லா கேட்கறது நம்மளால கேட்க முடியாது. அது போல அந்த சஹாபாக்களும் சொல்றாங்க, யா ரசூலுல்லா நீங்க பார்க்கறது எங்களால பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரசூலுல்லா சொல்றாங்க, நான் மழை பெய்யறது போல உங்க வீட்டுல ஏதோ குழப்பங்கள் உண்டாக போறத நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் மிஷ்காத்ல வருது, தூதர் ரிகா போர்ல ஒரு முஸ்லீம் கொல்லப்படுறாரு. இப்ப போர்ல யாராச்சும் கொல்லப்பட்டாங்கன்னா நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற மக்களும் சொல்றாங்க அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவங்க ஷஹீத் ஆக்கல, அவங்க திருநனாலையும் மோசடி செஞ்சதுனாலையும் நான் அவங்க நரகத்துல பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் மிஷ்காத்ல வருது, ரசூலுல்லாஹ் ஒரு மதியான வேளையில வீட்டை விட்டு வெளியே வரும்போது பர்சக் அப்படின்னா கபரோட வாழ்க்கை, அந்த கபரோட வாழ்க்கையில யூதர்களை வேதனை செய்யும் சத்தத்தை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பாபுல் மசாஜித்ல வருது, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கண் முன்னாடி இந்த உலகத்தை வச்சிருக்கான், அதுல ரசூலுல்லாஹ் கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் எல்லாத்தையும் பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஜர்ஹானி மவாஹிபுல்ல துன்யா போன்ற கிரதங்கள்ல வருது. கிரதங்கள் அப்படின்னா புக்கு, அந்த மாதிரி பல புக்குல வருது. அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் நடக்க போறதை ரசூலுல்லாஹ்க்கு காட்டியிருக்கான். இப்ப உதாரணமா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எப்படி அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மக்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு காட்டினானோ, அது போல ரசூலுல்லாஹோட உம்மத், அதாவது நம்மள யார் முக்மீன் யார் காஃபிர் அப்படின்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு காட்டியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் மவாஹிபுல்ல துன்யா பாபுல் மசாஜித்ல வருது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் இன்னைக்கு அல்லாஹ்வோட சத்தத்தை கேட்டேன். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறான், யா ரசூலே வானவர்கள்லாம் எதை பற்றி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அல்லாஹ் நீயே நன்கறிந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அல்லாஹ் தன்னோட குதிரத் அப்படிங்கிற கையை ரசூலுல்லாஹ் நெஞ்சில வச்சு, அல்லாஹ் எந்த உருவமும் அல்லாஹ்க்கு எந்த உருவமும் இல்லை, ஆக அல்லாஹ் நம்ம உருவகப்படுத்தக்கூடாது. சில பேர் அல்லாஹ்க்கு கை இருக்கு, கால் இருக்கு, முகம் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை. அதுக்கு பதிலாக அல்லாஹ் சொன்ன ஹதீஸ்லயும் அல்லாஹ் தந்த இறை வேதத்திலையும் ஈமான் கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ரசூலுல்லாஹ் மெஹ்ராஜ் போன முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, யாராலையும் போக முடியாத இடத்துக்கு போய் அல்லாஹ்வையே பார்த்து யாராலையும் அடைய முடியாத நிலையை அடைஞ்சிருக்காங்க. இன்னும்
அதில் வந்து சில நுட்பங்களும் நோக்கங்களும் இருக்கு. அதில் சிலதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அல்லாஹ் சொல்றான், ரசூலே நான் உங்களோட சிக்கரை வந்து இன்னும் உயர்த்த நினைக்கிறேன். அது வந்து பேச்சால மட்டும் இல்லாம செயலாலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் வந்து ரசூலை வந்து எல்லா படைப்புல சிறந்த படைப்பா படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஹதீஸ்ல வருது, ரசூல்லா இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. அது வந்து உண்மைதான். அதுபடி ரசூல்லாவோட உதயத்தால உதிக்கப்பட்ட சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் வந்து ரசூல்லாவுக்கு இந்த மெக்ராஜ் வந்து முழுமையா காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அல்லாஹ் வந்து ரசூல்லாவை என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இந்த உலகத்துக்கே ரசூல்லா வந்து அடிப்படை அப்படின்னும் திருத்தூதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இப்படி அல்லாவே இப்படி சொல்லியிருக்கும் போது நம்ம இன்னும் வந்து ரசூல்லா பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் வந்து எல்லா நபிமார்கிட்டையும் வஹி மூலம் பேசுவான். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து ஸ்கிரீன் மூலம் பேசுவான். ஆனா தன்னோட ஹபீப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து எந்த ஸ்கிரீனும் இல்லாம நெருக்கமா பேச நினைச்சான் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலம் ரசூல்லா வந்து அல்லாஹ் வந்து பார்த்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ரசூல்லாவை சாட்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம புராக் அப்படிங்கிற வாகனத்தோட சக்தியும் நபிமார்களோட ஆற்றலும் அல்லாஹ் வந்து ரசூல்லாவுக்கே தந்த வல்லமையும் இந்த உலகத்துக்கே தெரியணும் அப்படிங்கிறது தான் இந்த மெக்ராஜோட முக்கிய நோக்கம். இதுபடி மெக்ராஜோட இஸ்லாமிய கொள்கை என்ன அப்படின்னா, குர்ஆன் ஹதீஸ்ல வருது, சட்ட வல்லுநர் வந்து இஸ்லாத்தை பத்தி தெளிவா நம்மளுக்கு வந்து வகுத்து தந்திருக்காங்க. அதுதான் வந்து அஹ்லே சுன்னத் வல் ஜமாஅத்தோட கொள்கை. இன்னும் அதுதான் வந்து இஸ்லாத்தோட கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம மித்த பிரிவினைவாதிகள் வந்து அவங்களாவே பேசுவது அவங்களாவே எழுதுவதும் இஸ்லாமிய கொள்கை ஆகாது அப்படிங்கிறத நம்மளோட அனைவரோட கருத்து. அந்த விதத்துல மெக்ராஜ் பற்றி இஸ்லாமிய கொள்கை என்ன அப்படின்னா, திருமறை வசனத்துல வருது, ரசூல்லா வந்து மக்காவில இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸர போனது வந்து திருமறை வசனம் வந்து தெளிவா சொல்லுது. அதை வந்து நம்ம ஏற்க வேண்டியது ஃபர்ஸ் அப்படிங்கிற கட்டாய கடமை. அதை நம்ம மறுத்தோம்னா ஈமான் குஃப்ர் அப்படிங்கிற ஈமானோட நிராகரிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் வந்து குர்ஆன் வசனம் சொல்லுது, ரசூல்லா வந்து அல்லாஹ்வை பார்த்திருக்காங்க அப்படின்னு வந்து குர்ஆன் வசனம் வந்து அழகா சொல்லுது. அதை வந்து நம்ம ஏற்றுக்க வேண்டியது வாஜிப் அப்படிங்கிற கட்டாய கடமை. அது நம்ம மறுத்தோம்னா தலாலத் அப்படிங்கிற வழிகேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ரசூல்லா வந்து நபிமார்களை சந்தித்ததும் அவங்களோட இமாதத் செய்ததும் திருமறை வசனம் வந்து தெளிவா சொல்லுது. அதை வந்து நம்ம ஏற்றுக்க வேண்டியது முஸ்தஹ் அப்படிங்கிற மிக சிறிய விஷயம். அது நம்ம மறுத்தோம்னா அறிவீனம் அப்படிங்கிற முட்டாள்தனம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் மெக்ராஜ் வச்சு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நிறைய நூல்ல பேசப்பட்டிருக்கு. இது குறித்த அறிவியல் அறிஞர்களே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெக்ராஜ் வச்சு இந்த விஷயம் எல்லாம் வந்து கொஞ்சம் தான், இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய விஷயம் வந்து மெக்ராஜ் வச்சு நம்மளால அறிந்து கொள்ளவே முடியாது. அதுலயும் குறிப்பாக சித்ரத்துல் முன்தஹா அப்படிங்கிறத வானத்தோட எல்லைக்கு அப்புறமா நடந்தது வந்து நம்மளால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலம் என்ன தெரியுது அப்படின்னா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாவுக்கும் இடையில வந்து இருக்கிற நிறைய விஷயத்த நம்மளோட சின்ன அறிவால தெரிஞ்சு கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஈமானோட அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுன்னத் படி வாழ அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.